ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். அரசு பொது மருத்துவமனையை இன்னைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக 25 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சரிடம் சொல்லி வாங்கி அதை இங்க கொண்டு வந்திருக்கிறார் உங்களுடைய வெற்றி வேட்பாளர். ஆண்டிமடம் ஒன்றியம் பெரியாத்துக்குறிச்சி ஊராட்சியில ஆரம்ப சுகாதார நிலையம் வந்திருக்குன்னா அது கண்ணனுடைய முயற்சி. அதே மாதிரி அரசு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுக்குன்னு தனியா ஒரு கட்டிடமும் ஸ்கேன் பிரிவுக்குன்னு தனியா ஒரு கட்டிடமும் அமைப்பதற்கு 4 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி தொகுதிக்கு எடுத்து வந்திருக்கிறார். கைத்தறி துறையில ஜெயங்கொண்ட நகராட்சி செங்குந்தபுரத்துல சிறிய அளவில் கைத்தறி பூங்கா அமைக்க 2 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் கண்ணன். 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பணிகள் தாப்படூர் கிழக்கு ஒன்றியத்தில் விலாங்குடி அன்னக்காரன்பேட்டை சாலை தரத்தை மேம்பாடு செய்யும் பணிகள் இப்போ நடைபெற்று வருகிறது. இந்த திட்டங்கள்லாம் 5 வருஷத்துல இன்னும் பல திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, ஜெயங்கொண்டம் நிலக்கதுக்கு சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில சுமார் 8000 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டுச்சு, கையகப்படுத்தப்பட்டுச்சு. 2021 தேர்தல் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த நிலங்களை எல்லாம் அவருடைய உரிமையாளர்களுக்கு திருப்பி கொடுப்போம்னு நம்மளோட வாக்குறுதி சொன்னோம். நான் 2021 இங்க வந்து தேர்தல் வாக்குறுதி பிரச்சாரம் பண்ணும்போது நான் அந்த வாக்குறுதியை உங்ககிட்ட கொடுத்தேன். 2021 ஆட்சிக்கு வந்தோன்னே அந்த வாக்குறுதியை 2022 நிறைவேற்றின ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு முழு காரணமாக இருந்தவர் உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் திரு கண்ணன் அவர்கள். இன்னைக்கு 11 கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு அவங்களோட நிலங்களை திருப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை செஞ்சு காட்டியவர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு கண்ணன் அவர்கள். அதை முடிச்சு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். போன தடவை நான் சொன்னதுன்னா இந்த வரை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இப்போ சில திட்டங்கள் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர் பொறுப்புல உட்கார போறாரு, மீண்டும் திமுக ஆட்சி அமைய போது உறுதி, எனக்கு இன்னும் சில திட்டங்களை கோரிக்கைகள் வைக்கிறேன்னு கோரிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன கோரிக்கை? ஜெயங்கொண்டம் தொகுதியில கல்லாத்தூர் ஊராட்சி வித்தியார் வெட்டு முதல் மீன் சுருட்டி வரை, விருத்தாச்சலம் மெயின் ரோடு முதல் ராங்கியம் வரை, வல்லக்குறிச்சி முதல் ராமபுரம் வரைக்கும் சாலை பணிகள் அமைக்க வேண்டும். ஓலையூர் முதல் கிளிமங்கலம் வரைக்கும் இணைப்பு சாலை வேண்டும். வானதிரையான்பட்டினம் ஊராட்சியில வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்க வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரம் ஊராட்சியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், வரதராஜன்பேட்டை, பேரூர், ஜெயங்கொண்டம் நகரம் உள்ளிட்ட இடங்கள்ல தேவையான பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் பணிகள் அமைக்க வேண்டும். தெற்கு ஒன்றியத்திற்கு ஆண்டிமடம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூவத்தூர் ஊராட்சியில ஒரு பாலம் அமைக்க வேண்டும். ஐயூர் ஊராட்சியில மயான சாலையில குறுகிய பாலம் அமைக்க வேண்டும். மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை வரதராஜன்பேட்டை பேரூர்ல ஒரு கால்நடை மருத்துவமனை. ஆண்டிமடம் ஒன்றியம் கூவத்தூர்ல தொழிற்பயிற்சி நிலையம், அணைக்கூடம், சோழமாதேவி, கோடாலி கருப்பூர் ஆகிய ஊர்ல ஒரு வழி தடத்திலிருந்து அனைத்தையும் 2 வே சாலை ஆக்க வேண்டும். 2 வழி இருவழி சாலையா அகலப்படுத்த வேண்டும். பொன்னேரியை தூர்வாரும் பணிகள் நடைபெறணும். தொல்லியல் துறை சார்பாக மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வேணும். தாப்பழூர் மற்றும் ஆண்டிமடத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய வேட்பாளர் நடத்த வச்சிருக்கிறாரு. நான் உங்க இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். கண்ணன் அவர்களை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நான் நிச்சயம் நீங்க கேட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பு. திமுக கார ஏதோ தேர்தல் வரவும் கிடையாது, என்னைக்குமே மக்களோட மக்களா நின்று மக்களோட பிரச்சனையை பேசுறவன் திமுக கார. அந்த உரிமையோட கேட்கிறேன். இன்னைக்கு நான் ஒவ்வொரு தொகுதியா போறேன். நம்முடைய தலைவர் பேசி முடிச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்க. நான் ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கிறேன். தலைவர் ஒவ்வொரு தொகுதியா போய் மக்கள் சந்திச்சு திமுக வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறோம். எந்த தைரியத்தில் போறோம்? மக்களுக்கு போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி இருக்கிறோம், செஞ்சு கொடுத்துருக்கிறோங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முதல் வாக்குறுதி என்ன? பெண்களுக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் சொன்னோம். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்த முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அமல்படுத்தணும். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தில் சேமிச்சுட்டு வராங்க. கல்வி முக்கியம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தி இருக்கிறோம். பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசி
1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு தரமான காலை உணவு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம். காலேஜுக்கு வர வைக்கணும்னு இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜுக்கு போய் படிக்க போனாலும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான வாக்குறுதி, போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு ஒரே பேமெண்ட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பிச்சாரு. காலைல 6:30 மணிக்கு 1,31,00,000 மகளிரோட பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரவு வச்சாங்க. 6:30 மணிக்கு முதலமைச்சர் கொடுத்தாரு. 9 மணிக்கு மகளிர் எல்லாம் போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? அந்த அளவுக்கு மோடி அரசு மேல நம்பிக்கை. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தையும் மோடி உருவிட போறாருன்னு நம்முடைய மகளிர் போய் அந்த பணத்தை எடுத்தாங்க. இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ஆக மாசம் மாசம் கல்வி உதவித்தொகை 1500 கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப், இலவச லேப்டாப் திட்டம் வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான வாக்குறுதி உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்க வீடுகளுக்கு என்ன தேவைங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ, ஃப்ரிட்ஜா, டிவியா, குக்கரா, மிக்சியா, கிரைண்டரா, எது வேணும்னாலும் அவங்களே முடிவு வாங்கிக்கலான்னு நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய 2.2 அரசு அமையணும். நான் இப்போ இவ்வளவு நேரம் எவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை சொல்லியிருக்கோம், என்ன வாக்குறுதி கொடுத்தோம், என்ன நிறைவேற்றிருக்கோங்கிறத சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுறதையும் சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட், 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியா வளர்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழகம் வந்திருக்கு. நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? நேத்து ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3500 கோடி தர முடியாது, மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும். மும்மொழி கொள்கைன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சி தான் புதிய கல்வி கொள்கை. இதெல்லாம் யார் தட்டி கேட்டிருக்கணும்? இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய, எழுத்து நிற்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தான். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் இந்தியா டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எதுவும் தர்றதில்ல, நம்ம கேட்கிற நிதி கொடுக்கல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கவா வேணாமா? அதிமுகவை நம்ம டைரக்டா, பாஜகவை டைரக்டா தமிழ்நாட்டுக்குள்ள நாம விடமாட்டோம், நேரடியா விடமாட்டோம்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி உள்ள வர பாக்குது.
நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. டெல்லி அணியா வெல்ல போவது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியாங்கிறத இந்த தேர்தலில் செஞ்சு காட்டுவோம். நான் டெல்லி அணின்னு சொல்றேன். அந்த அணி யார் இருக்கா? மோடியுடைய கூட்டணி யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலையும் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, சரியா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கெட்ட வார்த்தையா? உதயநிதி என்னை பத்தி தப்பா கெட்ட வார்த்தை கேட்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, தெரியுதா? கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு, யார் தெரியுதா? அது இந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ எல்லா காலையும் விட்டுட்டு நேரா போய் டெல்லியில மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். இதனால தான் சொன்னேன் மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். நேற்று பேசியிருக்கிறாரு, என்ன ரொம்ப விரக்தி போயிட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி. செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். என் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். என் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல கண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வெற்றி. போன முறை வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சொன்ன இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையோ நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பார் என்ற வாக்குறுதி உங்ககிட்ட கொடுக்கிறேன். அதே போல இந்த மண்ணின் மைந்தர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.